இங்க ஒரு பொண்ணோட அம்மா இறந்து போனதுனால அந்த பொண்ணால தாங்கிக்க முடியாம பயங்கரமா அழுதுட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே அங்க இருக்க சில பேர் அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு மேல தப்பான எண்ணத்துல கை வைப்பானுங்க. இது அந்த பொண்ணுக்குமே புரியுது. ஆனா அந்த பொண்ணால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் கூட அந்த பொண்ணு கிட்ட உன்னை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட தப்பா பேசுவான். சோ இதனால இந்த பொண்ணுமே நைட் நேரத்துல இவங்க மத்தியில வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட்டு இறக்க பார்க்கும். அப்ப அந்த வழியா போன ஒருத்தர் இந்த பொண்ணு உயிருக்கு போராடுறத பார்த்துட்டு இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்ப்பாரு. அடுத்த நாள் இந்த பொண்ணு கிட்ட ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அதை கேட்ட பிறகு இவருமே அந்த பொண்ணு கிட்ட இனிமே நீ என் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கையோட கூட்டிட்டு போயிருவாரு. ஆக்சுவலா இவருக்குமே யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் வீட்டுல தனியா தான் இருப்பாரு. இவர் கோலி சோடா வித்து தான் தன்னோட பொழப்பு நடத்திட்டு இருப்பாரு. இப்ப அந்த பொண்ணை தன்னோட அம்மா போல பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்குமே இவரை பிடிச்சு போயிருது. அந்த பொண்ணோட அம்மா உயிரோட இருந்தா அந்த பொண்ணு ஆசைப்பட்டதை எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி இவருமே செய்யறாரு. அப்படி ஒரு நாள் இவரும் அந்த பொண்ணு சைக்கிள்ல கோலி சோடா வித்துட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் ரூம் வந்தனால சைக்கிளை விட்டு இறங்கி போயிரும். அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்து ஒரு பஸ் வேகமா வந்து அவர் சைக்கிள்ல இருக்கும் போதே அவர் இடிச்சிருது. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுமே வேகமா ஓடி வருவா. அதுக்கப்புறம் இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. இவருமே இப்ப கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிடுவாரு. கண்ணை திறந்து பார்க்கும் போது இவருக்கு 2 கையுமே இருக்காது. தனக்கு 2 கையும் இல்லாததை பார்த்தோன்னே அங்க இருக்க எல்லாத்து முன்னாடியுமே பயங்கரமா கத்தி அழுவாரு. சோ அந்த சமயத்துல அந்த பொண்ணு தான் அவருக்கு ஆறுதலா இருப்பா. அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. இப்ப இந்த பொண்ணு தான் அவருக்கு குளிப்பாட்டுறது பல்லு வலிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே பண்ணுவா. அவர் இந்த பொண்ணை எப்படி பாத்துக்கிட்டாரோ அது மாதிரி இந்த பொண்ணுமே அவரை பாத்துக்கிறா. ஒருத்தர் மேல நம்ம உண்மையான அன்பு வச்சுட்டா அவங்களுக்காக நம்ம எதை வேணா பண்ணுவோம் அப்படிங்கிறது உண்மைனா கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.